ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம செய்ய போகிற ஒரு ஸ்வீட் ரெசிபி அதிரசம். அதிரசம் இல்லாமல் தீபாவளியா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு வேட்டி போட்டு காய வச்சுருக்கேன். அதிரசத்துக்கு முக்கியமே முறுக்கு மாதிரி ரொம்ப காயக்கூடாது. கையில் தொட்டால் நமக்கு இது பாருங்க, இந்த மாதிரி தண்ணி பதம் இருக்கணும். இந்த பக்குவத்தில் தான் நம்ம அரைக்கணும். கம்மியாகன குவான்டிட்டியாக இருந்தால் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் 1 கிலோ போடுறதுனால நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். மிஷின்லேருந்து மாவு அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில், அலுமினியம் பாத்திரமாக இருந்தால் நல்லது, அதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாகு வெல்லம் வாங்கியிருக்கேன். அதில் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த வெல்லம் கரைஞ்சி நமக்கு பாகாகட்டும். அந்த வெல்லம் கரையிட்டோம். கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டுருங்க. இங்கே பாருங்கள், வெல்லம் கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் இப்போ கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி தான் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் இருந்தால் தூள் போட்டுக்குங்க. சுக்கு பொடி இருந்தால் கூட போட்டுக்குங்க, சூப்பராக இருக்கும். எங்களுக்கு சுக்கு பொடி பிடிக்காது, அதனால் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். சுக்கு பொடி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சிட்டிகை கல் உப்பு போட்டிருக்கேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கம்பி பதம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாகு வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இப்படி ஊற்றி இப்படி பார்த்தோம்னா நமக்கு நல்லா உருண்டு தக்காளி பதத்துக்கு வரணும். பாருங்க, இதுதான் அதிரசத்துடைய பாகு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சூட்லேயே நம்ம கிளறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி எடுக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருச்சு. இப்போ சூடாக இருக்கிறதுனால சூடு ஆறின பிறகு நம்ம நல்லா கையில் போட்டு பிசைஞ்சு தட்டி போட்டோம்னா, அதிரசத்தை தட்டி போட்டோம்னா சூப்பராக நமக்கு அதிரசம் வந்துடும். சூடு ஆறுனதும் நல்லா பிசைஞ்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுருக்கேன். அது ஊறட்டும். நம்ம 1 மணி நேரம் கழித்து நம்ம சுட்டு எடுக்கலாம். இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு தட்டி போடலாம். அதுக்குள்ளே நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வைக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ஒரு 5 உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்தில் கிண்ணத்தில் ஒரு எண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாது. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக முதல்ல, ஏன்னா நம்ம ஒரு 5 தான் போட்டு எடுக்க போகிறோம். இதில் இப்போ பாருங்கள், லைட்டாக இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் பேக்கில் அது மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா அது கூட நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். நான் கையிலே தட்டிக்கிறேன். இதை எடுத்து இப்படி 1 பை 1 நம்ம போடலாம். லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், உள்ளே வேகாது. அப்பப்போ வேணுன்னா லைட்டாக எண்ணெய் கையில் தடவிக்குங்க. இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். 2 வெந்து எடுத்த பிறகு, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒட்டி பிரிஞ்சு வந்துடுச்சு, உப்பி வந்துடுச்சு. நான் உப்பி வரும். இன்னொரு கரண்டியை வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா அது அதிரச ஷேப்புக்கு வந்துடும். அதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான அதிரசம் ரெடி. அவ்வளோதாங்க. அதிரசம் 1 பை 1 2 போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான அதிரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.